இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு நாள் வரலண்டா பல பேர் தாய் தகப்பனை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த தந்தையர் தினம், தாய் தினம்னு சொல்லி ஒவ்வொரு தினம் வருகுது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு தாய் தகப்பன் வளர்த்துருப்பாங்க. சின்னலேருந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த கஷ்டம் நமக்கு ஒரு புள்ள பிறந்து வளர்க்கக்குள்ள நமக்கு அந்த அருமை விளங்குறது. எனக்கு கூடிய அப்படித்தான். எனக்கு 8 வயசு இருக்கக்குள்ளே என் தகப்பன் சேர்த்துட்டார். நான் அப்புறம் ஸ்கூலை விட்டுட்டு 12 வயசுலேயே வேலையை போய் உழைச்சி தான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆனால் தகப்பன் இருந்தால் எனக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. நான் ஒழுங்காக படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் இந்த அளவுக்கு நான் இருக்கேன். உண்மையாகவே என்னென்னு சொன்னால், நான் சொல்கிற விடயம் பல பேர் பாருங்கள், தாய் தகப்பன் நம்மளை கஷ்டப்பட்டு சின்னலேருந்து வளர்த்து சொத்து சேர்த்து நமக்கு வேண்டி அவங்களோட வாழ்நாள் முழுதும் அவங்களோட உடம்பை உருக்கி இது செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாசலை கட்டி நமக்கு சொத்து சேர்த்து நம்மளை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கின பிறகு, நம்ம பெரிய ஆளாக வந்த பிறகு, வேலைக்கு போய் உழைக்க தவங்கி கையில் காசு வந்த பிறகு, பல பேர் கல்யாணம் முடித்த பிறகு தாய் தகப்பனை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தாய் தகப்பன்டா வெறுப்பு தான் பெறும் பல பேருக்கு. தாய் தகப்பனை ஒதுக்கி வைக்கிறது தான் இப்போ 120-30% நடந்து கொண்டிருக்கு. நான் பார்க்குற இடத்துகளில் தாய் தகப்பன் கடுமையாக கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவங்க இருக்கிற காலத்துலேயும் கஷ்டப்பட்டு, பிள்ளைகள் வளர்ந்த காலத்துலேயும் கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு நிலைமை வராமலுக்கு நம்ம இனிய நான் தாய் தகப்பனை இந்த இந்த நல்ல நாளில் நான் நினச்சி இனிய நான் அவங்க கண் கலங்காமலுக்கு பாதுகாத்து அவங்கள காலம் முழுக்க சந்தோஷமாக வச்சுக்கொள்ளணும். ஏன்னா நமக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க இனி இருக்கின்ற பிற்காலத்தில் என்னன்னா அவங்கள சந்தோஷமாக நம்ம வச்சுக்கொள்ள வேண்டியது நம்மளை ஒவ்வொருத்தர் தான் பொறுப்பு. நம்ம என்ன தாய் தகப்பனுக்கு செய்கிறோமோ அதுதான் நம்மளோட பிள்ளையும் நமக்கு செய்யும்ன்றதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அதை தான் பார்த்து பிள்ளையும் செய்வான். அவர் அப்பாவை இப்படி தானே வச்சிருந்தவர், அப்போ நம்மளோட அப்பாவை அப்படி வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்மளோட புள்ள சொல்லும். நம்ம என்ன காய்ச்சாலும் நமக்கே சொல்லும், புள்ள உங்களோட அப்பாவை நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்க, நீங்கள் கதைக்கிறேன்னு சொல்லும். அந்த ஒரு நிலைமை வராமலுக்கு நம்ம இனிய நான் எல்லாரையும் சொல்லலை, 1-2 பேர் இப்போ பார்க்குறவங்க 1-2 பேரை சொல்கிறேன். தாய் தகப்பனை கண்கலமாகாமல் கடைசி காலத்தில் சந்தோஷமாக வச்சு கொடுங்க. அவங்க தான் நம்மளோட சொத்து. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்கி உருவாக்கி இந்த நிலைமைக்கு நம்மளை வச்சுருக்காங்க. அவங்கள கண்கலங்காமல் பாதுகாத்து கடைசி நேரத்தில் நானும் சந்தோஷமாக வச்சு கொள்ளுங்க. அனைவருக்கும் மீண்டும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.